தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். திமுக எம்பி ராசாவுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட விசாரணையை துவங்கக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி மக்களவை உறுப்பினராக உள்ள ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி கடந்த 2015ஆம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கினுடைய அடிப்படையில அமலாக்கத்துறை ஆர் ராசா, அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, என் ரமேஷ், அதே போன்று விஜய் சடரங்கனி மற்றும் கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மங்கள் செட்பாக் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மீது சட்ட விரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என்றும் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளார். கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட எந்த நடவடிக்கையும் தொடங்கக்கூடாது என கிருஷ்ணமூர்த்தி, கோவை ஷெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவிற்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் குற்றப்பத்திரிகை நகல்கள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்பட்டு விட்டதால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை விசாரணையை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை மற்ற வழக்குகளுடன் ஒப்பிட முடியாது எனவும், மேல் விசாரணையில் புதிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டால் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்டவருடைய தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதி விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக்கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி. சிவா.